வேதம் சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் தேவாலயத்திலும் பெரியவர். வேதம் சொல்லுது இல்லையா? ஆமென். உலகத்திற்கு எல்லா பிரச்சனையும் விட ஓகே அவர் பெரியவர். அதனாலதான் இந்த பெரியவர் நாம் பாடுறோம், கொண்டாடுறோம். பிரச்சனைக்கு முன்னாடி தேவனை கொண்டு வந்து வைங்க, பிரச்சனை ஒண்ணுமே இல்லாம போயிடும். நிறைய நேரங்களில் தேவனை ஓரமா வச்சுட்டு பிரச்சனை தூக்கி கண்ணு முன்னாடி வச்சுக்கிறோம். அதனாலதான் அது வெளியே வர முடியாம விசுவாசம் மாட்டி முடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்? தேவனை ஓரம் கட்டியாச்சு, பிரச்சனையை பிடிச்சிக்கிச்சாச்சு. இல்ல, பிரச்சனையை புடின்னு வேதம் சொல்லல, தேவன் தான் புடின்னு சொல்லுது. பிரச்சனை பின்னாடி போன்னு சொல்லல, தேவன் பின்னாடி போனுதான் சொல்லுது. ஆகவேதான் உங்க பிரச்சனை அவருக்கு தெரியும், உங்க தேவைகள் அவருக்கு தெரியும், நீங்க கடந்து போகிற பாதைகள் அவருக்கு தெரியும், நீங்க எங்கெங்கெல்லாம் நெருக்கப்பட்டு இருக்கீங்கன்னு தெரியும், எங்கெங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்கீங்கன்னு தெரியும், எல்லாம் அவருக்கு தெரியும். ஓகே, நம்மை ஆராய்ந்து அறிந்தவர் அவர். ஆகவேதான் பிடித்து கொள்ளணும். ஓகே, அந்த பெரிய தேவனை கொண்டாந்து முன்னாடி வைங்க, பிரச்சனை இருந்த இடம் இல்லாம போயிடும். அடிச்சவடே இல்லாம பண்ணுவார் நம்முடைய ஆண்டவர். உன்னை திருப்பி கொடுத்தாருன்னா நாம் இழந்ததை விட பல மடங்கு தேவன் நன்மையான் மாற்றி தருவார்.